ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது ஒரு சோதனைக்கே சோதனை வரும் காலம். ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினால் பிஞ்சு போன பிச்சில் போட்ட பந்துக்கு சோதனை வந்து விடுகிறது. டெஸ்ட் போட்டிகளில் ஒரு அணி போராடி வெற்றி பெறுகிறது என்றால் மற்றொரு அணி போரடித்து தோல்வியை தழுவுகிறது. வடகொரியா ஏவுகணை சோதனை செய்தால் தென்கொரியாவுக்கு நெறிகட்ட தொடங்கி விடுகிறது. குவார்ட்டர் டெஸ்ட், ஆஃப் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் என்று மாணவர்கள் முழு பரீட்சை என்ற சோதனைக்காக தயாராக இருக்கிறார். மாணவர்கள் டெஸ்ட் எழுத போகிறார்கள் என்று சொன்னால் அது பெற்றோருக்கு சோதனை காலமாக மாறிவிடுகிறது. மாணவர்களின் அறிவை சோதித்து பார்க்கும் போது பெற்றோர்களின் பிபி 7.25 கட்டையில் பிபி வாசிப்பதாக மருத்துவமனை அறிக்கை சொல்லுது. அவ்வளவு அழுத்தம். இப்படி ஒரு சோதனை இடிதாங்கிக்கு வராது என்று சொல்லிவிட முடியுமா? நெவர். இதில் நீட் தேர்வு என்று ஒரு சோதனையை சொல்லுகிறார். அதுதான் இடிதாங்கிக்கு என்னவென்று தெரியவில்லை. நீட் பற்றிய மேலதிகமாக தெரிந்து கொள்ள சம்பந்தப்பட்டவர்களுக்கு போனை போட்டு கேட்டால் எதிர்முனையில் வரும் பதில் நீட்டாகவே இருப்பதில்லை. வளவள வைக்கோல் படப்பு மாதிரி நீட்டிய மைக்கின் முன்னால் நாக்கை நீட்டுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதுவரைக்கும் இடிதாங்கி எழுதி வந்த தேர்வு தாள்களை உற்று நோக்கிய குட் மார்னிங் டீச்சர்கள் இப்படி ஒரு நேர்த்தியாக நீட்டாக இருப்பதை பார்த்ததில்லை என்று நீட் குட் என்று சொன்னார்கள். தேர்வுத்தாள் நாய் நக்கிய தலைவாழை இலை போல நீட்டாக இருந்ததாக கூறி எனக்கு நொச்சிக்கம்பால் விருதுகளை கூட அதே குட் மார்னிங் டீச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த நீட் எதற்காக என்று இடிதாங்கியின் உள்ள கிடக்கையில் சந்தேகம் எழுகிறது. இடிதாங்கியே இப்படி குழப்பத்தில் இருந்தால் பெற்றோர்கள் என்ன பாடுபடுவார்கள்? அப்படி ஒரு குழப்பம் ஏற்படும் என்றால் நீட்டுக்கு பதிலாக பழைய கேள்வித்தாளையே நீட்ட வேண்டும் என்று இடிதாங்கி கூறிக்கொள்ளுகிறார். ஆக சோதனை என்று சொல்லுகிற போது அது கைப்பிள்ளையை மாதிரியே ஒரு வேதனையும் கூடவே கூட்டி கொண்டு வந்து விடுகிறது. இன்றைக்கு காலையில் கூட இடிதாங்கி பிளட் டெஸ்ட் எடுத்து விட்டுத்தான் வந்தான். டெஸ்டின் முடிவு தெரிந்து கொள்ள ஊபி தேர்தல் முடிவு வெளிவரும் வரைக்கும் காத்திருக்குமாறு சொல்லி இருக்கிறார்கள். அது வரைக்கும் இடிதாங்கியின் ரத்த கொதிப்பு ஏறி இறங்கி இறங்கி ஏறி லேப்டாப்பை டாப் லெவலுக்கு எகிரச் செய்யும் என்பதை அரசியல் அறிஞர்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் எது வந்தாலும் அதை சந்திக்க வேண்டும் என்ற கட்டாயம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கட்டாயத்தை மறுப்பதற்கான உரிமையை இடிதாங்கி கொண்டிருக்கிறான் என்றும் கூறிக்கொள்கிறேன். ஆக பன்றி காய்ச்சல் இருக்கிறதா என்று இடிதாங்கியை சோதிக்க வந்தால் பன்றிகள் வேதனைப்படும் என்ற உண்மையை உங்களிடம் எடுத்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.